ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் கடவுள் அருளால ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து எவ்வளோ வெயில் அடிக்குதுன்றது தெரியல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் செம்ம ஹெவியாக வந்து வெயில் அடிக்குது. வெயிலோட காணல் வந்து தாங்கவே முடியல. அதாவது குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு சேஃபாக ஏசி போட்டு அப்படியே வந்து ஃபேன் போட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ இந்த சாட்டர்டே விலாகை நாங்கள் வந்து குழந்தைங்கெல்லாம் வச்சு ஸோ எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத மறக்காத. எங்களோட வீடியோ வந்து என்டர்டைனிங்காக ஃபன்னாக போகுதா இல்லையா அப்படின்றது வீடியோக்குள்ளே போயிட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாட்டர்டே வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வெயில் தான் காலையிலேயே வந்து தாங்க முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்குது வெயில். காலையில் எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் துணி வந்திருக்கு. அதை வந்து கம்ப்ளீட்டாக மடித்து முடிக்கணும். ஸோ டைம் இருக்கும்போதே நம்ம மடித்து முடிச்சிட்டா தான் அப்படின்னு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் டென்ஷன் கிடையாது. ஸோ ஆஃப்டர்நூன் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து நீ துணி மடிச்சுட்டு வீட்டு வேலைகள்லாம் பாரு, நம்ம வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மார்னிங் வந்து கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து தெருவில் வந்து விற்றுட்டு போனாங்க. ஸோ அதை வந்து ஆஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா மண்டே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்தது. அண்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான்வெஜ் எதுவும் கிடையாது. பிகாஸ் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் திருப்பதி வரைக்கும் போயிருக்காரு அப்படின்றதுனால வீட்டில் நான்வெஜ் எடுக்க முடியாதுல்ல. ஸோ பிளான் கேன்சல். நாளைக்கு மேபி குக் பண்ணலாம் அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அப்படியே வந்து துணியவும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு இதை வந்து ஷெல்ஃபில் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி அண்ட் வந்து கடலைப்பருப்பு சாம்பார். இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து எங்கள் நாத்தனார் பாப்பா வந்து வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்திருந்தாங்க. ஸோ ஜாலியாக அவங்களோட இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து ஜாலியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்து விளையாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து குளிச்சுட்டு நம்ம கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ குட்டி பாப்பாவை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்டே விட்டுடலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டேன். பட் வந்து பொட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வெளில போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு. என் குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டான். அவன் தம்பி பையன் அவன் இருந்தானா அவன் கூட விளாண்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது குட்டி பாப்பாவுக்கு வந்து பாட்டு வந்து போட்டு ரைம்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து ரைம்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட் வந்து ஆஃப்டர்நூன் வெயில் வந்து தாங்க முடியாதனால சரி இப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஐட்டம் ஜூஸ் ஐட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று ஆஃப்டர்நூன் எடுத்துக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டேங் வந்து போட்டு கொடுத்தாச்சு. அண்ட் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. டேங் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க ஜூஸு. அடுத்தது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆஃப்டர்நூன் வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்தது. அம்மா வந்து கீரை தான் நான் இங்கே கீழையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா. சரி குட்டி பாப்பா வந்து எனக்கு ஆப்போசிட்டில் வந்தாங்க. சரி என்ன தான் பண்ணுறாங்க இங்கே வாங்கன்னதுக்கு வரவே இல்லை. பின்னாடி கரெக்டாக ஷெல்ஃபில் இருக்க முறுக்கு மட்டும் வந்து தூக்கிட்டு போயிட்டேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் கசகசன்னு ஆக்கி வச்சுருந்தாங்க பெட்டை. ஸோ பெட்டு வந்து நாங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அரேஞ்ச் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால வந்து சரி அதை அப்படியே வந்து ஒரு வீடியோவாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 6:45 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியாக எல்லோரும் உட்காந்து ஷார்ட்ஸ் வந்து டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க. என் குட்டி பாப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சைடு கொண்ட போட்டு ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நாத்தனார் பாப்பா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தம்பி எல்லோரும் ஜாலியாக உட்காந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் என்ன ஒரு ஷார்ட்ஸ்னால் வந்து ஒரு பூனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து போட்டிருக்க மாதிரி ஒரு ஷார்ட்ஸு. எனக்கே பார்த்த உடனே சிரிப்பாக இருந்தது, காமெடியாகவும் இருந்தது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் பொரி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பொரி பாக்கெட்டை வந்து பாப்பா தொட்டு தொட்டு காட்டினாலா, சரி அவளுக்கு வந்து பொரி கொடுத்துட்டு நாத்தனார் குழந்தை இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணேன். ஸோ மாவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ரேக்கில் இருந்தது. அண்ட் மாவை போயிட்டு எடுத்து வச்சு நல்லா ஒரு கிளறியாச்சு. அண்ட் குட்டி பாப்பா வந்து பொரி சாப்பிட்டுக்கிட்டே என் கூட வந்து கிச்சனில் வந்துட்டாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்களா.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சுட்டு மாவு வந்து கலந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தோசைக்கல் ரொம்ப பெரிய தோசைக்கல் இது. ஆக்சுவலி ஒரு தோசை நம்ம ஒரு 2 தோசை சாப்பிட்டாவே வந்து பெரியவங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்னஸாக இருக்க மாதிரி வந்து பிளெயின் மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் வாங்கும்போது நியர்லி ஒரு 1600 அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் இருந்தது. ஸோ வந்து பொடி இட்லி பொடி இருக்கு இல்லையா, அது வச்சு வந்து எங்கள் நாத்தனார் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். அவங்க வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி தங்கம் இருக்குன்னா சூப்பராக இருக்கு அத்தை அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் கிச்சனில் நிற்க முடியல. பயங்கர புழுக்கமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு கிச்சன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ டவலை வச்சுட்டு கர்ச்சீஃப் வச்சுட்டே தான் கிச்சனுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என் தம்பி பையன் அவனும் வந்துட்டான். ஒரு குடுமியை போட்டுட்டு அவனும் வந்துட்டு கிச்சன் கிரைண்டர் மேலே ஏற போனான். சரின்னு சொல்லிட்டு ஒரு அவனை நிற்க வச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கலைச்சி போட்டுட்டேன் நான் கிச்சனில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பால் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து பிரித்து கொடுத்தான். அவன் என்ன பண்ணான்னா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அந்த பால் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டான். என்னடா அது இப்படி பண்ணிட்டானே, எனக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து பால் வந்து ஊற்றி கொடுத்தேன். அவள் அவங்க அக்கா கூட, அதான் எங்கள் நாத்தனார் குழந்தை கூட ஜாலியாக வந்து விளையாண்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு குட்டி பாப்பா வந்து அடுத்தது வந்து இவனும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையனும் வந்து வெளில போயிருந்தாங்க. அவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி போயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணும்போதே எங்கள் நாத்தனார் பாப்பா வந்து அத்தை நீங்கள் ஹாய் சொல்லுங்கள், நான் ஒரு ஷார்ட் எடுத்து காட்டுறேன்னாங்க. அந்த ஷார்ட் தான் அது. இது வந்து எங்கள் குட்டி பாப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹலோ சொல்லுங்கள், ஹலோ ஹலோ ஹலோன்னு ஒருத்தரும் சொன்னால் அவளும் வந்து ஹலோ சொல்லுவா. க்யூட்டாக இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கா பாப்பா எல்லாத்தையும். ஸோ வீடை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்க வந்து உங்களுக்கே தெரியும், குழந்தைங்க இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க அட்டகாசம் பண்ணி இதை கொட்டுறது அதை கொட்டுறதுன்னு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து தம்பி வந்து பாலெல்லாம் கொட்டி வச்சுருந்தான். அடுத்து வந்து குழந்தைங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பெருக்கிட்டு நம்ம வந்து போட்டால் தான் வந்து அடுத்து நைட் வந்து நம்ம ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும். இல்லைனா எறும்பெல்லாம் கடிச்சு வச்சிரும் இல்லையா, அப்படின்றதுனால க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டி பாப்பா பென்சிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கங்கேயும் செவுத்தில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கி வச்சிடுறாங்க. அவங்கள வச்சு சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி நல்லா சூப்பராக வந்து பண்ணி வச்சுருந்தோம். பட் வந்து அந்த பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி விட்டு விளாண்டுட்டுறதுல மறுபடியும் ஃபுல்லாத்தையும் வந்து கலைச்சி வச்சுட்டாங்க. சரி ஓகே, இது இப்போ இருக்கட்டும், அடுத்து தூங்கும்போது வந்து நம்ம இன்னொரு டைம் வந்து நம்ம நீட் பண்ணிக்கலாம் பாப்பா தூங்க வச்சுட்டு அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு. அடுத்து வந்து கடையில் வந்து சரி கடைக்கு போகலாம் கீழே இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கும்போது பாப்பா வந்து கடையில் வந்து கண்ணாடியெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான கண்ணாடி இருந்தது, பட் அது வந்து உடஞ்சி போச்சு. இந்த கண்ணாடி ஃபைனலாக ஒரு வழியாக வந்து போட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக ப்ரிட்டியாக இருந்ததா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு வீடியோஸ் வந்து எடுத்துட்டேன். எங்கள் பெரிய பாப்பா வந்து கடைக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தான் வந்து ரீச் ஆனாங்க. ஸோ இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. குழந்தைங்களோட வந்து ஹாப்பியாக போச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் குழந்தைங்கள ரொம்ப வந்து கேர் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இதில் அவங்களோட அட்டகாசமும் வெயிலில் வந்து தாங்க முடியல. ஆனால் குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் வச்சு மேனேஜ் பண்ணுறதும், அதுவும் இந்த பர்டிகுலராக வந்து அந்த 2 மாதம் லீவில் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அவங்களுக்கு லீவு இல்லாத டைமில் நம்ம என்ன யோசிப்போம்னா, பேரண்ட்ஸ்லாம் ஐயோ லீவ் விட்டாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் அதுவே இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்டா லீவ் விட்டாங்க வச்சு சமாளிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெயிலோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு லிக்விட் ஃபுட்டாகவே வந்து நீங்களும் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து ஜூஸு, லிக்விட் ஐட்டம், கூழ் மேக்ஸிமம் நாங்கள் நார்மலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 days ஒன்ஸு கூழ் வந்து செஞ்சு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். கேவுர் கூழும் சரி, கம்மம் கூழும் சரி, அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு மிச்சமாச்சுன்னா வந்து இதுவே நார்மல் டேஸில் வந்து சாப்பாடு வந்து வணக்கிக்குவோம், அதாவது நெய் போட்டு வணக்கிக்குவோம். இல்லைனா வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்குவோம். அந்த மாதிரி தான் வந்து செய்வோம். இப்போல்லாம் வந்து இந்த சூட்டுக்கு பயந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு பழைய சாதம் வந்து எடுத்துக்குவோம். ஸோ பழைய சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் மேக்ஸிமம் எடுத்துப்போம். அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்களும் வந்து குழந்தைங்கள வந்து
வெயிலேருந்து கொஞ்சம் சேஃப் ஜோனில் அதாவது பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் வந்து லிக்விட் ஃபுட் ஐட்டமே வந்து கொடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த வெயில் சீசனில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெரியவங்க நம்மளே வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ குழந்தைங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் இது அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து எப்படி வீட்டிலே வந்து லெமன் ஜூஸ் மேக் பண்ணி கொடுக்குறது அண்ட் பார்த்திங்கன்னா ரஸ்னா போட்டு கொடுக்குறது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படியே வந்து எங்களோட ப்ளாகை வந்து லென்த்தியாக கொண்டுட்டு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஸோ இது நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரைஸ் இருக்குது. ஸோ அண்ட் ரசம் சப்பில் வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ தோசை மட்டும் குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்க. ஸோடே இந்த வ்ளாகையும் வந்து முடிச்சுக்கலான் இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்டில் டேக் கேர், டாடா, பை பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.